Good morning, friends. So, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா கார்னாட் சைக்கிள், அதுக்கப்புறம் கார்னாட் இன்ஜின், அதுக்கப்புறம் கார்னாட் தேரம் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க, புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை சேரும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கார்னாட் சைக்கிள், கார்னாட் இன்ஜினை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்டா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா ஒரு 100% எஃபிஷியன்சி கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின் என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. கரெக்டுங்களா? அதுக்கு எதிர்மாறாக உருவாக்குன ஒரு இன்ஜின் தான் கார்னாட் இன்ஜின். சரிங்களா? 100% எஃபிஷியன்சி கொடுப்ப மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தியரிட்டிக்கல் சைக்கிளை ஃபாலோ பண்ணக்கூடிய இன்ஜின் தான் கார்னாட் இன்ஜின். அந்த தியரிட்டிக்கல் சைக்கிள் தான் பார்த்தீங்கன்னா கார்னாட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம், அதுக்கப்புறம் ஐசோதெர்மல், அடியாபேட்டிக், அதுக்கப்புறம் பாலிட்ரோபிக், இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? இதுல 2 விதமான ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ரிவர்சபிள் அடியாபேட்டிக் ப்ராசஸ். சரிங்களா? ஐசோதெர்மல் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ அங்க சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0 ஆயிரும். அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல்லா ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது ஒரு தியரிட்டிக்கல் ப்ராசஸ் இல்லைங்களா? அப்போ இதுல பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல்லா என்ன ஆகுது, ஒர்க் ட்ரான்ஸ்ஃபரா மாறுது. கரெக்டுங்களா? அப்போ இந்த ப்ராசஸ் யூஸ் பண்றாங்க இந்த சைக்கிள்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ். ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ்னா எது கான்ஸ்டன்ட்? என்ட்ரோபி கான்ஸ்டன்ட். அப்ப சேஞ்ச் இன் என்ட்ரோபி என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். கரெக்டுங்களா? அப்போ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட், என்ட்ரோபி சேஞ்ச் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். அதனால பாத்தீங்கன்னா ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸும் இந்த சைக்கிள்ல யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்போ கார்னாட் சைக்கிள்ல சில அசம்ப்ஷன் இருக்கு கார்னாட் இன்ஜின்ல. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். The piston moving in a cylinder does not develop any friction during motion. அதாவது அந்த சிலிண்டர்ல பிஸ்டன் மூவ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரிக்ஷன் இருந்தால் லாஸ் அக்கர் ஆகும் இல்லையா? அதனால ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ அந்த ஃப்ரிக்ஷனால நான் ஹீட்லாம் ஜென்ரேட் ஆகும், அது லாஸா போய் முடியுங்களா? அதனால ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்களேன். The wall of piston and cylinder are considered as perfect insulator of heat. சரிங்களா? அப்போ ஹீட்டை பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. சரிங்களா? இன்சைட் த மீடியமோ அவுட் சைட் த மீடியமோ பாத்தீங்கன்னா நமக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணாது. பெர்ஃபெக்ட் இன்சுலேட்டரா ஆக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பிஸ்டனுடைய வாலும் சிலிண்டருடைய வாலும். 3வது பாயிண்ட், cylinder head is so arranged that it can be perfect heat conductor or perfect heat insulator. ஸோ சிலிண்டர் ஹெட் நமக்கு பெர்ஃபெக்ட் ஹீட் கண்டக்டரா இருக்கணும் அல்லது பெர்ஃபெக்ட் ஹீட் இன்சுலேட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் டஸ் நாட் அஃபெக்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் சோர்ஸ் ஆர் சிங்க். சரிங்களா? நம்ம ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லைங்களா? ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆர் ஹீட் ரிஜெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா? இது சோர்ஸோட டெம்பரேச்சரோ சிங்கோட டெம்பரேச்சர். சோர்ஸ் அப்படிங்கிறது எங்கிருந்து நம்ம ஹீட் எடுக்கிறோமோ அதான் சோர்ஸ். சிங்க் அப்படிங்கிறது எந்த இடத்துக்கு நம்ம ஹீட்டை ரிஜெக்ட் பண்றோமோ அதான் சிங்க். அதோட டெம்பரேச்சரை மாற்றக்கூடாது அப்படின்னு அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒர்க்கிங் மீடியம் இஸ் a perfect gas and has constant specific heat அப்படின்னு இருக்காங்க. இங்க யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பெர்ஃபெக்ட் கேஸ், இமேஜ் ஐடியல் கேஸ். சரிங்களா? பெர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ரஷன் எக்ஸ்பான்ஷன் ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த அசம்ப்ஷன். சரிங்களா? அப்போ இந்த கார்னாட் சைக்கிள் பாத்தீங்கன்னா 2 விதமான ப்ராசஸ் தான் மொத்தம் 4 தான் நடந்திருக்கு. சரிங்களா? பாருங்க, இங்க பிவி டயக்ராம் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். இங்க ப்ராசஸ் 1 to 2 பாத்தீங்கன்னா ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ டியூரிங் திஸ் ப்ராசஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீட் ரிசர்வாயர்ல இருந்து, ஹீட் சோர்ஸ்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் சப்ளை பண்ணுவாங்க சிஸ்டத்துக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் நடக்கும் போதே எதுவும் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் இன்புட் நடக்கும், ஹீட் அடிஷனும் நடக்கும் நமக்கு. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன்ல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தான். சரிங்களா? டெம்பரேச்சர் மாறாம தான் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் நடக்குது. அப்பனா எப்படி நடக்கும் பாருங்களேன். எக்ஸ்பான்ஷன் ரொம்ப ஸ்லோவா நடக்கும். சரிங்களா?
ரைட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஐசோதர்மல் எக்ஸ்பான்ஷன் ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ப்ராசஸ், அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷனும் நமக்கு நடக்குது. சரிங்களா? அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷனும் நடக்குது. சரிங்களா? இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து T1ல இருந்து T2 ஃபால் ஆகுது. சரிங்களா? ஆஃப்டர் அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரஷன் ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா? அப்போ சிஸ்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க, நமக்கு வந்து ஒர்க் பண்றாங்க. அப்போ ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும், ஹீட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அந்த ஹீட் வந்து Q2 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். சரிங்களா? அந்த Q2ங்கிற ஹீட் வந்து என்ன ஆகுது, சிங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஐசோதர்மல் கம்பரஷன் ப்ராசஸ் நடக்கும் போதே சிங்குக்கு என்ன ஆகும், ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? ஆஃப்டர் தட் அடியாபாட்டிக்காக என்ன ஆகுது, கம்ப்ரஷன் ஆகுது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து T2 இருந்து T1 இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் சைக்கிள் ப்ராசஸ் வந்து திரும்ப இனிஷியல் இருந்து ஆரம்பிச்சிடும். இது வந்து பிவி டயக்ராமுங்க. சரிங்களா? இதே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்களேன் 1 to 2, அதுக்கப்புறம் வந்து 3 to 4 இது ரெண்டுமே ஐசோதெர்மல் பாருங்களேன். நம்ம வந்து டிஎஸ் டயக்ராம்ல வந்து டெம்பரேச்சரை வந்து ஒய் ஆக்சில் எடுத்திருக்கோம், என்ட்ரோபியை வந்து என்ன பண்ணீங்கன்னா எக்ஸ் ஆக்சில் எடுத்திருக்கோம். அப்போ இந்த டயக்ராம்ல நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணேன்னா அட் எனி பாயிண்ட் இந்த ஹரிசாண்டல் லைன் எது கான்ஸ்டன்டாக இருக்கும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். சரிதானே? இங்க பாருங்களேன் 1 to 2 ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். அப்போ 1 to 2 இந்த இடத்துல வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். 3 to 4 ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். இங்க பாருங்க 3 to 4 ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் நமக்கு. சரிங்களா? அப்போ ஐசோதெர்மல் ப்ராசஸை வந்து இந்த மாதிரி நம்ம ஹரிசாண்டலா ரெப்ரசன்ட் பண்றோம் டிஎஸ் டயக்ராம்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 ரிவர்சிபிள் அடியாபாட்டிக். அதே மாதிரி 4 to 1 நமக்கு என்ன இருக்கு, ரிவர்சிபிள் அடியாபெட்டிக்கா தான் இருக்கு. சரிதானே? அப்போ என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் அப்படிதானே. அப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் லைன்ல நம்ம இண்டிகேட் பண்றோம். அப்போ 2 to 3 வெர்டிகல் லைன்ல போட்டிருக்கோம், 4 to 1 நம்ம வெர்டிகல் லைன்ல போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்து 2 to 3ங்கிறது ஐசோட்ரோபிக் ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் ஒண்ணுதான். சரிங்களா? அப்போ 2 to 3ங்கிறது ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன், 4 to 1ங்கிறது ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் கம்ப்ரஷன், ஐசோட்ரோபிக் கம்ப்ரஷன். சரிங்களா? அப்ப இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸ் அப்ப என்ன ஆகுது, நமக்கு T2ல இருந்து T1 டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருது. அப்ப டிஎஸ் டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும் கார்னாட் சைக்கிளுக்கு. சரிங்களா? ரைட். ப்ராசஸ் 1 to 2 நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், 2 to 3 அதை ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்லியிருக்கேன், சொல்லிட்டேன் நான், இங்க எழுதியிருக்கேன் நான், பாத்துக்கங்க. சரிங்களா? 1 to 2 வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் ஹீட் அடிஷன். ப்ராசஸ் 2 to 3 வந்து ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன். 3 to 4 வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அண்ட் ஹீட் ரிஜெக்ஷன். 4 to 1 வந்து ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் கம்ப்ரஷன். சரிங்களா? ஸோ இதோட சிம்பிள் டயக்ராம், கார்னாட் இன்ஜினுடைய சிம்பிள் டயக்ராம் இது. ஹீட் சோர்ஸ் டெம்பரேச்சர் T1 வச்சுக்கிறோம், சிங்கிள் டெம்பரேச்சர் வந்து T2 வச்சுக்கிறோம். அப்போ ஹீட் சோர்ஸ்ல வந்து Q1ங்கிற ஹீட் எடுக்கிறோம், அதை வந்து இன்ஜினுக்கு சப்ளை பண்றோம். சரிங்களா? அப்போ இன்ஜின்ல இருந்து Q2ங்கிற ஹீட் வந்து என்ன ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது டு தி சிங்க். எவ்வளவு ஒர்க் வந்து இந்த இன்ஜின் பண்ணிருக்கோம் அப்படின்னா Q1 மைனஸ் Q2 பண்ணிருக்கோம். சரிங்களா? அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் இன்ஜின் போடும்போது ஒர்க் அவுட்புட் டிவைடட் பை ஹீட் இன்புட். ஒர்க் அவுட்புட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Q1 மைனஸ் Q2. சரிங்களா? அதாவது W பை Q1. சரிங்களா? Wங்கிறது ஒர்க் டன் Q1 மைனஸ் Q2 டிவைடட் பை Q1 ஹீட் சப்ளைடு. சரிங்களா? இதே வந்து நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து T1 மைனஸ் T2 டிவைடட் பை T1. சரிங்களா? இது வந்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 1 மைனஸ் T2 பை T1 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து சில நோட் பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ணணும் கார்னாட் இன்ஜின்ல. கார்னாட் இன்ஜின் அப்படிங்கிறது ஒரு தியரிட்டிக்கல் இன்ஜின் தான். சரிங்களா? ஆனா வந்து அங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கலா வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபிரிக்ஷன்லெஸ் ப்ராசஸா இருக்குது ஐசோதெர்மல்லாம். சரிதானே? ஸோ அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா வாய்ப்பு இல்லை. அதனால தியரிட்டிக்கல் இன்ஜின் தான் அது. சரிங்களா? அதுக்கப்புறம் கார்னாட் இன்ஜினுடைய எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் சோர்ஸ் டெம்பரேச்சரும் சிங்கோட டெம்பரேச்சர் பொறுத்தும் இருக்கு. சரிங்களா? ரெண்டோட டெம்பரேச்சர் பொறுத்து மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் இன்ஜின் வந்து ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸை பொறுத்து கிடையாது. நல்லா கவனிச்சுக்கணும், ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸை பொறுத்து கிடையாது. இண்டிபெண்டன்ட் வித் ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். நான் ஒவ்வொரு கீ பாயிண்டா நோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒவ்வொன்றும் ஒரு கொஸ்டினா கேட்கலாம். அடுத்து efficiency of Carnot engine increases when lowering the sink temperature for given heat source temperature. அதாவது for given T1க்கு நான் T2 வந்து குறைச்சேன்னா என்ன ஆகும், இந்த ரேஷியோ வந்து கம்மியாகும் இல்லையா?
அப்போ எனக்கு இந்த டிஃபரன்ஸ் வந்து அதிகமாகும். கரெக்ட்டுங்களா? அப்போ எஃபிஷியன்சி வந்து என்ன ஆகும்? கூடும். அப்போ given ஹீட் சோர்ஸ் டெம்பரேச்சருக்கு சிங்க் டெம்பரேச்சர் குறைச்சேன் அப்படின்னா எனக்கு எஃபிஷியன்சி கூடும். சரிங்களா? அட் த சேம் டைம் இப்போ பாருங்களேன், ஃபார் கிவன் சிங்க் டெம்பரேச்சருக்கு நான் ஹீட் சோர்ஸோட டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும்? எஃபிஷியன்சி வந்து கூடும். சரிங்களா? அதாவது இங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபார் கிவன் T2க்கு T1 இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த ரேஷியோ வந்து என்ன ஆகும்? கம்மியாகும். சரிதானே? அப்போ எனக்கு மறுபடியும் இந்த டிஃபரன்ஸ் வந்து அதிகமாகும். அப்போ எஃபிஷியன்சி வந்து என்ன ஆகும்? கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதே தான் வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இஃப் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் heat source and sink increases, then efficiency of Carnot engine increases. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதுல என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அது எழுதணும் இல்லையா? முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன ப்ராசஸ் அங்க நோட் பண்ணிருப்பீங்க, இருந்தாலும் எழுதுறேன். சரிங்களா? 2 isothermal process and 2 reversible adiabatic process. சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான கீ பாயிண்ட் தான். ஓகே, ரிவர்சிபிள் அடியாபெட்டிக் இன்னொரு பேர் வந்து ஐசோட்ரோபிக் ப்ராசஸ். சரிங்களா? சம்டைம்ஸ் அடியாபெட்டிக்னு கூட சொல்லுவாங்க. ஆப்ஷனை பார்த்துக்குங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ கார்னாட் தேரத்தை பார்க்குறோம். கார்னாட் தேரம் வந்து என்ன அப்படின்னா பாருங்களேன், இட்ஸ் சேட் தட் ஆல் ஹீட் இன்ஜின் ஆப்ரேட்டிங் பிட்வீன் a given constant temperature source and a given constant temperature sink, none has higher efficiency than reversible engine. அதாவது ரிவர்சிபிள் இன்ஜினான கார்னாட் இன்ஜினோட எஃபிஷியன்சியை விட எந்த ஒரு இன்ஜினும் எஃபிஷியன்சி அதிகமா இருக்காது. சரிங்களா? நீங்க ரியல்ல பாக்குறீங்க இல்லையா, நம்ம ரியல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஹீட் இன்ஜின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதோட எஃபிஷியன்சிங்கிறது கார்னாட் இன்ஜினை விட எப்படி இருக்கக்கூடாது? அதிகமா இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ஈக்குவலா இருக்கலாம் அல்லது அதோட கம்மியா இருக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ இதுல வந்து ஈட்டா அப்படின்னு கொடுத்துருக்க பார்த்தீங்களா, இது எஃபிஷியன்சி ஆஃப் எனி ஹீட் இன்ஜின். இங்க பாருங்க, ஈட்டா ரிவர்ஸ் இன்ஜின், இது கார்னாட் இன்ஜினோட எஃபிஷியன்சி. சரிங்களா? இதுல 3 பாயிண்ட் இருக்கு, நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இஃப் எஃபிஷியன்சி ஆஃப் எனி இன்ஜின் லெஸ் தென் ரிவர்சிபிள் இன்ஜின் தென் ப்ராக்டிகலி பாசிபிள் நடக்கும். சப்போஸ் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் எனி இன்ஜின் ஈக்குவல் டு ரிவர்சிபிள் இன்ஜின் அப்படின்னா இன்ஜின் வந்து ரிவர்சிபிள் கேஸ் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் எனி இன்ஜின் இஸ் கிரேட்டர் தென் ரிவர்சிபிள் இன்ஜின் அப்படின்னா ப்ராக்டிகல் இம்பாசிபிள். சரிங்களா? இப்படி நடக்க வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு. நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.